ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஆரி ஸ்டாண்டு எப்படி வந்து ஆரி ஸ்டாண்டுக்குள்ளே ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் சில விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னென்னா, இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து 18 இன்ச்சு ஸ்டாண்டு, இந்த ரிங் 18 இன்ச் ரிங். 16 போட்டாலும் 80க்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது போகாது. எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணுவாங்க. பட் அது ஆகாது. ஸோ இதுதான் 16 இன்ச் ரிங். இதை நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்க்ரூ வந்து இதுக்கப்புறம் லூஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த ரிங்குக்கு ஏற்ற மாதிரி இதை லூஸ் பண்ணி இந்த ரிங்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாமே தவிர இதை இதில் போட முடியாது. 16 இன்ச் ரிங்குனா 16 இன்ச்சோட ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. 18 இன்ச் ரிங்குனா 18 இன்ச்சோட ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. இப்போ இது 18 இன்ச் ரிங்கு, இது 18 இன்ச்சு ஸ்டாண்டு. ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டோட இந்த மாதிரி தான் ரிங் போடுவோம். முதல்ல என்ன பண்ணோம், இந்த ரிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி, இது உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அதையும் லூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு இது நல்லா வந்து மாட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த ரிங் வந்து இதில் உட்காரணும், இப்படி லூஸாக இருக்கக்கூடாது. இதை நான் பண்ணுறேன். இது மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒன்று வாங்கிட்டாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதை வச்சு ஃபஸ்ட்டு, ஏன்னா இதை புதுசு இல்லை ஸ்டாண்டு, அதனால் ஃபஸ்ட்டு கழட்டும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணுறீங்கன்னா இதுவும் லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரிங் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் லூஸாக இருக்குது. லைட்டாக டைட் ஃபிட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம இந்த ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணணும். இதை லூஸ் பண்ணி இங்கே கொண்டு போய் விடும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உட்காந்துரும். இந்த 2 ஸ்க்ரூவுக்கு நடுவில் இந்த ரிங் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடணும். அதாவது இந்த ஸ்டாண்டு ஒரு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இது போல் துணி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும், கரெக்டாக இருக்கும். அப்படியே நல்லா டைட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டு இதை லூஸ் பண்ணி இப்படி போட்டு விடுங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் இது போட்டுட்டு இது டைட் பண்ணிடுங்க. அடிக்கடி அவுந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உட்காந்து போடும்போது. இப்போ ரிங்கை ஃபிட் பண்ணியாச்சு. இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்க்ரூவெல்லாம் கட்டிங் பிளேயர் வச்சு ஸ்க்ரூவை டைட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிங்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுக்கப்புறம் இந்த ரிங்கில் கிளாத் போட்டு இதில் போட்டு தைக்க வேண்டியதான். ஸோ ரிங்கை வந்து இதை பிடிச்சிக்கிட்டு, இந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கிட்டு இதை லூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ரிங் வந்துடும் வெளியே. இப்போ இங்கே ஆரி போட போகிறீங்க அப்படின்னா கிளிப் இல்லாத ரிங்கை கீழே வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த நெக்கு வந்து மிடில் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கிளிப் இருக்கிறீங்க, அது மேலே வச்சு டைட் பண்ணுங்கள்.
அப்புறம் சுற்றிர இப்படி இழுத்து விடணும். ஒரே இடமா இழுக்கக்கூடாது, சுற்றிர யூனிஃபார்மாக இழுக்கணும். ரொம்ப போட்டு இழுத்திங்கன்னா ரிங்கு உடஞ்சிடும். ஏன்னா அது 18 இன்ச் ரிங் இல்லையா, கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்காது. 18 இன்ச்சுன்றதுனால ரொம்ப பிடிச்சி இழுத்திங்கன்னா உடச்சிக்கும். ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துச்சா, இது நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இந்த கிளிப்பை டைட் பண்ணிவிடும். அவ்வளோதான். இதை வந்து ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் ஆரி போட ஆரம்பிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆரியோட பேசிக் செயின் ஸ்டிச் சொல்லித்தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும்ல, அப்போது இதோட அடுத்தது என்ன அப்படிங்கிறது ஊசியிலேருந்து நம்பர்லேருந்து எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பேசிக்காக வந்து நம்ம எந்த ஊசி யூஸ் பண்ணுறது, ஒருத்தர் அயன் நீடல் சொல்கிறாங்க, ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்கிறாங்களே, அந்த நம்பருக்கான டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.